அனைவருக்கும் வணக்கம். நம்ம சோஷியாலஜி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் ரைட்டிங் கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு கிளாஸ்லையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஒரு கொஸ்டின் எடுத்து அதை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு கிளாஸில் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் 2022 சோஷியாலஜி பேப்பர் 1 இருக்கக்கூடிய கொஸ்டின் நம்பர் 2C, அதாவது டிஸ்கஸ் சோஷியல் மொபிலிட்டி இன் ஓப்பன் அண்டு க்ளோஸ் சிஸ்டம். அதாவது சோஷியல் மொபிலிட்டினா என்ன, மொபிலிட்டினா என்ன, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறது பேர் தான் மொபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பிளேஸ்ல இருந்து ஒரு சப்ஜெக்ட் ஆனது இல்லை ஒரு ப்ராடக்ட் ஆனது இல்லை ஒரு ஆப்ஜெக்ட் ஆனது ஒரு இடத்துல இருந்து ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு மைக்ரேட் ஆகிறது, மூவ்மெண்ட் ஆகிறது, அதுக்கு பேர் தான் மொபிலிட்டி அப்படின்னுவாங்க. ஸோ இந்த மொபிலிட்டி அப்படிங்கிறது ஹாரிசாண்டலாகவும் இருக்கும், வெர்டிக்கலாகவும் இருக்கும். பார்த்துருவோமா? இதில் ஓப்பன் சிஸ்டம்ல எப்படி இருக்குது சோஷியல் மொபிலிட்டி அப்படிங்கிறது, ஓப்பன் சிஸ்டம்ல எப்படி இருக்கு, க்ளோஸ் சிஸ்டம்ல எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லி கேட்குறாங்க. இதை நம்ம எழுத போகிறோம். பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் முதல்ல நாம இன்ட்ரடக்ஷன், சோஷியல் மொபிலிட்டினா என்னன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன்ல சொல்லிடணும். ஃபர்ஸ்ட் பார்த்துருவோமா? சோஷியல் மொபிலிட்டி ரெஃபர்ஸ் டு த மூவ்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், குரூப்ஸ், ஒரு தனி நபராக இருக்கலாம் இல்லை ஒரு குழுவாக இருக்கலாம். ஒரு தனி நபருடைய ஒரு குழுவுடைய மூமெண்ட், அந்த மூமெண்ட் ஆனது வித்தின் த சோஷியல் ஹைராரிக்கி, அந்த ஹைராரிக்குள்ளேயே அந்த மூமெண்ட் இருக்கணும். ஒரு ஒரு படிநிலை இருக்கு இல்லையா, ஒரு ஜாதிய படிநிலை அப்படின்னா, இல்லை ஒரு பொருளாதார படிநிலை அப்படின்னா, இல்லை பாலின படிநிலை அப்படின்னா, ஸோ இப்படி எல்லா படிநிலையும் அந்த ஹைராரிக்குள்ளவே ஒரு இண்டிவிஜுவல் இல்லை குரூப்போ மூமெண்ட் நடந்துச்சு அப்படின்னா, இண்டிகேட்டிங் சேஞ்சஸ், இண்டிகேட்டிங் ஒரு மாற்றம் நிகழ்ந்ததை அது காட்டுது அப்படின்னா, இன் ஸ்டேட்டஸ், கிளாஸ், ஆக்குபேஷன், இதெல்லாம் ஒரு விஷயத்தில் ஒரு கேஸ்ட் ஸ்டேட்டஸாக இருக்கலாம், இல்லை கிளாஸ் ஸ்டேட்டஸாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆக்குபேஷனில் ஒரு வேலை வாய்ப்பில் அந்த மாற்றம் ஏற்பட்டதை அது இண்டிகேட் பண்ணுச்சு அப்படின்னா அதை சோஷியல் மொபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. The degree of such movements depends on whether the society operates as an open or closed system அப்படின்றாங்க. ஸோ அந்த டிகிரி அப்படிங்கிறது, அதாவது இந்த மூமெண்ட் அப்படிங்கிறது, அந்த மூமெண்ட்டுடைய சதவீதம். ஒரு பால், ஒரு கிரிக்கெட்டில் ஒரு பால் நம்மளை நோக்கி வருது, அதை நம்ம கிரிக்கெட் பேட்டால் அடிக்கிறோம். எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுத்து அடிக்கும்பொழுது அது எவ்வளோ தூரம் போய் விழுது இல்லையா, அதுதான் டிகிரி ஆஃப் த சச் மூமெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சோஷியல் ஹைராரிக்கியில் மூவ்மெண்ட் நடக்குது. அந்த மூவ்மெண்ட் ஆனது க்ளோஸ் சிஸ்டமில் எப்படி இருக்கும், ஓப்பன் சிஸ்டமில் எப்படி இருக்கும். ஒரு ஓப்பனான ஒரு கிரவுண்ட் இருக்குது, அந்த ஓப்பனான கிரவுண்டில் நம்ம கிரிக்கெட் பாலை வச்சு நம்ம அடிக்கிறோம், அது தூரமாக போய் விழும். இதே ஒரு நெட்டு கட்டி வச்சுட்டு இருக்கிறாங்க, அந்த நெட்டு கட்டியில் விழும்போது அந்த நெட்டை தாண்டி அது தூரம் போக முடியுமா? முடியாது. கொஞ்சம் மூவ் பண்ணி அதை பென்ட்ரேட் பண்ணி போகணும்னு நினச்சாலும் திரும்ப பவுன்ஸ் பேக் பண்ணி பின்னாடி வந்துடும். ஸோ இதுதான் சொல்கிறாங்க. இதுதான் நம்ம இன்ட்ரோடக்ஷனில் சொல்லிட்டோம். ஆமாங்க, இதுதான் நமக்கு தெரிஞ்சிச்சு, சோஷியல் மொபிலிட்டினா என்னன்றது எனக்கு தெரியும்னு சொல்லிட்டீங்க. அடுத்து ரெண்டுத்துக்கு இடையில கூடிய ஒரு வித்தியாசத்தை நம்ம சொல்லிட்டு கடைசியாக கன்க்ளூஷன் பண்ண போகிறோம். முதல்ல சோஷியல் மொபிலிட்டினா என்னன்றத நம்ம சொல்லிடணும். அது ஓப்பன் சிஸ்டம்ல எப்படி இருக்குது, க்ளோஸ் சிஸ்டம்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியாக கன்க்ளூஷன் கொடுத்துருந்தாங்க. அவ்வளோதாங்க. இது 10 மார்க் கொஷின். நம்ம இப்படி எழுதணும் அப்படின்னா ஒரு 4லேருந்து 5 மார்க் கிடைக்கும். இன்னும் நல்லா நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் சேர்த்து எழுதுனீங்கன்னா ஒரு 6 மார்க் கிடைக்கும். சரிங்களா? பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஓப்பன் சிஸ்டமில் இந்த சோஷியல் மொபிலிட்டி எப்படி இருக்கும். மொபிலிட்டி இஸ் ரிலேட்டிவ்லி ஃப்ரீ அண்ட் பேஸ்ட் ஆன் அச்சீவ்மெண்ட் ரேதர் தேன் அஸ்கிரிப்ஷன். அதாவது ஓப்பன் சிஸ்டமில் எப்படி இருக்கும் அப்படின்னா, யார் வேணாலும் ஃப்ரீயாக மூவ் பண்ணலாம், மேலே போகலாம், கீழே வர யாரும் ஆசைப்பட மாட்டாங்க. ஆனால் எல்லாரும் அந்த சோஷியல் ஹைரார்க்கியில் மேலே போகலாம். இது எப்படி இருக்கும் அப்படின்னா அச்சீவ்மெண்ட் பேஸ்டாக இருக்கும். நான் ஏதோ ஒன்று வாழ்க்கையில் சாதித்தேன், ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணேன் அப்படின்னா அந்த சோஷியல் ஹைரார்க்கியில் நான் மேலே போக முடியும். அஸ்கிரிப்ஷன் முறையில் கிடையாது. இது அஸ்கிரிப்ஷன் என்ன, பிறப்பின் அடிப்படையில் எனக்கு ஒரு சலுகை கிடைக்குது இல்லையா. பிறப்பின் அடிப்படையில் ஒரு விஷயத்த நான் எடுத்துக்கிறேன், பிறக்கும்போது எனக்கு அந்த பவர் இருக்கும். இப்போ ஒரு ராஜா இருக்கார், ராஜாவுடைய மகன் அவன் பிறக்கும்போது அவன் இளவரசன் தான். அதை அவன் கெயின்லமனில் ஒரு போர் புரிஞ்சு அதன் மூலமாக அந்த நாட்டை அவன் கைப்படுத்தலை. ராஜாவுக்கு பிறந்தனாலே அவன் இளவரசன், அடுத்து அவன் ஆட்சிக்கு வர போகிறான். அதுதான் அஸ்கிரிப்ஷன் பவர்னு சொல்லுவாங்க. ஒரு கம்யூனிட்டியில ஒரு விஷயத்தில் பிறப்பதன் மூலமாக எனக்கு அந்த பவர் கிடைக்குதுன்னா அது அஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. இல்லை, நான் போராடி நான் ஒரு விஷயத்தை செஞ்சு அதன் மூலமாக எனக்கு அந்த பவர் கிடைக்குதுன்னா அதுதான் அச்சீவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இது ஓப்பன் சிஸ்டமில் இருக்கும்.
மாடர்ன் இண்டஸ்ட்ரியல் சொசைட்டி எக்ஸாம்பிளிஃபை திஸ். மாடர்ன் இண்டஸ்ட்ரியல் சொசைட்டியில் இந்த அச்சீவ்மெண்ட் பேஸ்டான மூவ்மெண்ட் தான் இருக்கும். வேற எஜுகேஷன், ஸ்கில்ஸ், எஃபர்ட் எனேபிள் அப்வர்ட் ஆர் டவுன்வர்ட் மொபிலிட்டின்றாங்க. அதாவது உனக்கு இருக்கக்கூடிய எஜுகேஷனை பொறுத்து, உனங்களோட திறமையை பொறுத்து, நீ அந்த வேலையில் எவ்வளோ எஃபர்ட்ஸ் கொடுக்குற அப்படிங்கிறத பொறுத்து இந்த மொபிலிட்டியானது அப்போர்டாகவும் இருக்கும், லோவர்டாக இருக்கும். ஒரு சாதாரண ஒர்க்கராக போவோம், நமக்கு நல்ல எஜுகேஷன் இருக்கும், நல்ல ஸ்கில் இருக்கும், கடுமையாக உழைப்போம். கம்பெனி முதல்ல என்ன பண்ணுவார், ஒர்க்கராக இருக்கிறவங்கள சூப்பர்வைசராக மாற்றுவார், சூப்பர்வைசராக மாற்றதுக்கப்புறம் மேனேஜராக மாற்றுவார். கரெக்டாக? இது வந்து இல்லை இவன் வந்து இந்த எனக்கு தூரத்தை சொந்தத்துக்கு பக்கத்து வீட்டில் பிறந்தவன், அதனால் இவனுக்கு மேனேஜர் போஸ்டிங் கொடு அப்படின்றது கிடையாது இல்லையா? அப்படின்னு நடக்குது. பட் ஆனால் பெருவாரியாக எப்படி நடக்குது, ஒரு திறமையான ஆட்களை அங்கே கொண்டு வரும்போது தான் கம்பெனி பூஸ்ட் ஆகும், கம்பெனியோட க்ரோத் அதிகமாகவும் நினைப்பாங்க இல்லையா? ஸோ இந்த மாடர்ன் இண்டஸ்ட்ரியல் சொசைட்டியில் இந்த ஓப்பன் சிஸ்டமாக இருக்குது, அங்கே வந்து அச்சீவ்மெண்ட் பேஸ்டு மொபிலிட்டி தான் வந்து இருக்குன்றாங்க. இது வந்து கிளாஸ் சிஸ்டமில் இது ரொம்ப முக்கியமானது. கிளாஸ் சிஸ்டம்னா என்ன? எக்கனாமிக் பேஸ்டு ஹைரார்கியல் சொசைட்டி. பொருளாதாரத்தின் அடிப்படையில் ஒருத்தரை வந்து பள்ளிகளை வச்சிருந்த பேர் தான் வந்து கிளாஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இதில் ஓப்பன் சிஸ்டம் தான். நீ நல்லா படித்த, நல்லா வேலை செஞ்சு நிறைய சம்பாதிக்கிற அப்படின்னா நீ வந்து ரிச் கிளாஸாக மாறலாம். இல்லை நீ ஏழாக இருக்குன்னா புவர் கிளாஸாக மாறலாம். நீ பிறக்கும் போதே புவர் கிளாஸாக இருக்கலாம், ஆனால் அவன் படித்து உயர்ந்து ஒரு அப்பர் கிளாஸாக மாற முடியும், இல்லை கொஞ்சமாக மிடில் கிளாஸுக்கு போக முடியும். இதெல்லாம் வந்து ஓப்பன் சிஸ்டம். ஓப்பன் சிஸ்டம்னாலே கிளாஸ் சிஸ்டம் நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தா இதுக்கு கான்ட்ராஸ்டாக க்ளோஸ் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னா, இது மொபிலிட்டியை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். இந்த ஸ்டேட்டஸ் ஆனது அஸ்கிரைப்டு பை பர்த். நான் இந்த சாதியில் பிறந்துக்கிறேன், அதனால் நான் தான் உயர்ந்தவன், நீ என்னதான் நீ பணம் புகழ் அடைஞ்சாலும் இந்த சாதியில் நீ வர முடியாது அப்படிங்கிறது ஒரு க்ளோஸ் சிஸ்டம். கிளாஸ் சிஸ்டம் இன் இந்தியா இஸ் ஏ கிளாசிக் எக்ஸாம்பிள். இந்த கிளாஸ் சிஸ்டம், இந்த க்ளோஸ் சிஸ்டமில் ரொம்ப முக்கியமானது எதுனா கேஸ்ட் சிஸ்டம் தான். இது இந்தியாவில் இருக்குது. இங்கே வந்து ஆக்குபேஷன் ஆகட்டும், மேரேஜ் ஆகட்டும், சோஷியல் ரிலேஷன்ஷிப் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கும். ஹெரிடிட்டியாக இருக்கும், ப்ரிவென்டிங் த மொபிலிட்டியாக இருக்கும். அதாவது வாழையடி வாழையாக அது வந்துகிட்டே இருக்கும். கரெக்டாக? ஒருத்தர் ஒரு சாதியிலேருந்து பிறந்தாருன்னா அவருடைய மகனும் அந்த சாதியை சேர்ந்தவர் தான். அதன் பிறகு அவருக்கு பிறந்தவர் அந்த சாதியை சேர்ந்தவர் தான். வேறு ஒருத்தர் ஆகட்டும், ஒரு கலெக்டர் ஆனாலோ, இல்லை ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆனாலோ, இல்லை இந்தியாவிலே மிகப்பெரிய பணக்காரனானாலோ அந்த கேஸ்ட்லேருந்து இந்த கேஸ்ட்டுக்கு மைக்ரேட் ஆகி வர முடியுமா? முடியாது. இதுதான் வந்து க்ளோஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இந்த க்ளோஸ் சிஸ்டமுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள்னா கேஸ்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இதோட ஸ்டேட்டஸ் ஆனது அஸ்கிரைப்டு பை பர்த். அதாவது பிறப்பின் அடிப்படையில் இந்த ஸ்டேட்டஸ் ஆனது அவங்களுக்கு கிடைக்குது. இதில் வேறு யாரும் வர முடியாது. இது ஒரு க்ளோஸ் சிஸ்டம். புரியுதா? Thus, open systems encourage competition and meritocracy. அதாவது இந்த ஓப்பன் சிஸ்டம் அப்படிங்கிறது எல்லாரும் போட்டியிட முடியும். யார் கரெக்டான எஃபர்ட் கொடுக்குறாங்களோ, யார் வந்து அவங்கள ஸ்கில் டெவலப் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த மொபிலிட்டியானது பாசிபிள். இது வந்து காம்படிஷனையும் மெரிட்டோக்ரஸினா என்ன, அந்த மெரிட் பேஸ்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இல்லை, இது நாட் ஏ காமன் மேன் அப்படிங்கிறதுனால மெரிட்டோக்ரஸினா இந்த மெரிட் பேஸ்ட் மார்க்கின் அடிப்படையில் இந்த மொபிலிட்டியானது பாசிபிளாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த க்ளோஸ் சிஸ்டமில் பர்பிட்டேட் இன்இக்வாலிட்டியை அது வலியுறுத்துது. அண்டு சோஷியல் ரிஜிடிட்டியும் வலியுறுத்துது. இல்லை இந்த கட்டமைப்பு இப்படி தான் இருக்கணும், இதில் எந்த மூமெண்ட்டும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. காரணம் என்ன? அவங்க அனுபவிச்சுட்டு வந்து அந்த ப்ரிவிலேஜஸை அப்படியே ரீட்டைன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது ஹெரிடிட்டியாக அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு அதை பாஸ் ஓவர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. த எக்ஸ்டென்ட் ஆஃப் மொபிலிட்டி ரிஃப்ளெக்ட்ஸ் த ஓப்பன்னஸ் அண்ட் டெமோக்ராட்டிக் நேச்சர் ஆஃப் ஏ சொசைட்டி. ஸோ இந்த மொபிலிட்டி என்ன பண்ணும் அப்படின்னா, ஓப்பன்னஸ் ஆகட்டும், ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்டேச்சர் வந்து அது ரிஃப்ளெக்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள், யார் வேணாலும் இந்த டெமோக்ராட்டிக் ஸ்டேட்டில் நீங்கள் முன்னேறி மேலே வர முடியும். பேஸ்ட் அப்பான் யுவர் எஜுகேஷன், ஸ்கில் அண்ட் எஃபர்ட்ஸ் அப்படிங்கிறத இது ரிஃப்ளெக்ட் பண்ணணும். எது? இந்த ஓப்பன்னஸ் அப்படிங்கிறது. பட் ஆனால் இந்த க்ளோஸ் சிஸ்டமில் அது பாசிபிள் இல்லை அப்படிங்கிறாங்க. சரியா? ஸோ இந்த கிளாஸ் இல்லாமல் சோஷியல் மொபிலிட்டியில் ஆனது ஓப்பன் சிஸ்டமில் எப்படி இருக்குது, க்ளோஸ் சிஸ்டம் எப்படி இருக்குது, அது குறித்து வந்த ஒரு பிஒய்க்கு கொஷினை நம்ம பார்த்தோம். இது என்ன பண்ணுங்கள், நீங்கள் உங்களோட சோஷியாலஜி கிளாஸ் நம்ம பார்த்து எடுத்ததாகட்டும், இல்லை நீங்கள் புத்தகம் வச்சுருந்தீங்கன்னா அந்த புத்தகத்தில் இந்த சோஷியல் மொபிலிட்டி குறித்து அந்த டாபிக் ஒரு வாட்டி படிங்க. அதன் பிறகு நீங்களே ஓனாகவே வந்து ஒரு ஆன்சர் ரைட்டிங் வந்து எழுதி பாருங்கள். ஒரு 2 pages இல்லைனா வந்து 1.5 pagesலேயே இது எழுதி பாருங்கள். சரியா? இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.